கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 நாம் புசிக்கும் போஜனம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். தேவன் நமது அப்பத்தை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நம்ம அந்த அப்பத்தை புசித்தாலும் அது நமது சரீரத்துக்கு ஜீவனுக்கும் புரோஜனமுள்ளதாய் ஈராது. நமக்கு அது பிரச்சனை தான் தரும். நமக்கு அப்பத்தில் குறைவு ஏற்படலாம், ஆனால் விசுவாசத்தில் குறைவு ஏற்படக்கூடாது. நாம் அப்பம் இல்லாமல் ஜீவிக்கலாம், ஆனால் தேவன் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. நமக்கு அப்பம் இல்லை என்றால் வேறு ஏதாவது வழியில் தேவன் நம்மை போஷிப்பார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அப்பத்திற்கு பதிலாக மன்னாவினால் போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பது நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, தேவன் நமக்கு யெகோவா ஈரா இருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.